ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் தான் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு சின்ன சின்ன வார்த்தைகளை ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாட்டம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் சீக்கிரமாகவே இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். ஸோ வாங்க நம்மளோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் போதும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஏதாச்சும் போதும் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? எனஃப். போதும். enough. செகண்ட் ஒன், இதுவே போதும். இதுவே போதும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. this is enough. இதுவே போதும். this is enough. இது போதுமா? இது போதுமா? இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. is this enough? is this enough? இது போதுமா? is this enough? இது போதாது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது போதாது. this is not enough. இது போதாது. this is not enough. next one, இது போதுமானதை விட அதிகம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது போதுமானதை விட அதிகம். this is more than enough. this is more than enough. இது போதுமானதை விட அதிகம். சீக்கிரம் திரும்ப வா. சீக்கிரம் திரும்ப வா. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. சீக்கிரம் திரும்ப வா. கம் பேக் சூன். சீக்கிரம் திரும்ப வா. கம் பேக் சூன். அதனால் என்ன? அதனால் என்ன? சோ வாட். இப்ப அதனால் என்ன அப்படிங்கிறோம் இல்லையா? அதனால் என்ன? சோ வாட். எனக்கு ஞாபகப்படுத்து. ஏதாச்சும் நம்ம ஞாபகப்படுத்துன்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். எனக்கு ஞாபகப்படுத்து. ரிமைண்ட் மீ. ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துன்னு சொல்றது ரிமைண்ட் மீ. அது எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்காக. நான் சொல்லுவது செய். நான் சொல்றத நீ செய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். நான் சொல்லுவதை செய். do what I say. do what I say. நான் சொல்லுவதை செய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு do what I say. இதற்கு அர்த்தம் என்ன? யாரையாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அது இதற்கு அர்த்தம் என்ன? what does it mean? what does it mean? இதற்கு அர்த்தம் என்ன? what does it mean? நெக்ஸ்ட் ஒன், என்ன இது? என்னப்பா இது அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? என்ன இது? இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். what is this? என்ன இது? what is this? நீ தயாரா? நீ தயாரா? are you ready? நீ தயாரா? நீ தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? are you ready? அவன் தயாரா? அவன் ரெடி ஆயிட்டானா? அவன் தயாரா இருக்கானா அப்படின்னு கேட்டா அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலான்னு பார்க்கலாம். இஸ் he ready? அவன் அப்படிங்கும்போது நம்ம he போட்டுக்கிறோம். சரிங்களா? இஸ் he ready? அவள் தயாரா? அவள் தயாரா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். அவள் தயாரா? இதை நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னால் வர முடியும். என்னால் வர முடியும். ஐ கேன் கம். என்னால் வர முடியும்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஐ கேன் கம். இல்லப்பா என்னால் வர முடியாது. என்னால் வர முடியாது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ cannot come. ஐ cannot come. என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஐ cannot come. எனக்கு தெரியாது. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது நம்ம பதில் சொல்லுவோம் இல்லையா? ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியும். இந்த விஷயம் எனக்கு எப்பயோ தெரியும்பா அப்படிங்கிறோம் இல்லையா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எப்படி கேட்கணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிடம் காத்திருங்கள். ஒரு நிமிடம் காத்திருங்கள். வெயிட் a minute. வெயிட் a minute. ஒரு நிமிஷம் இருப்பா வெயிட் பண்ண சொல்றோம் இல்லையா? வெயிட் a minute. ஒரு நிமிடம் காத்திருங்கள். நான் என்ன செய்வது? நான் என்ன செய்வது? இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. சில क्वेश्चन நான் கேட்டிருக்கேன், அதுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
நான் என்ன செய்வது? வாட் வில் ஐ டூ? வாட் வில் ஐ டூ? இது உனக்கு பிடிச்சிருக்கா? இது உனக்கு பிடிச்சிருக்கா? Do you like it? இது உனக்கு பிடிச்சிருக்கா? Do you like it? ஆமா, இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? Yes, I like it. Yes, I like it. இல்லை, இது எனக்கு பிடிக்கல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? இல்லை, இது எனக்கு பிடிக்கல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? No, I don't like it. இது எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவளுக்கு இது பிடிச்சிருக்கா? அவளுக்கு இது பிடிச்சிருக்கா? இது எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. Does she like it? Does she like it? அவளுக்கு இது பிடிச்சிருக்கா? Does she like it? அவனுக்கு இது பிடிச்சிருக்கா? அவனுக்கு இது பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் அவளுக்கு பார்த்தோம், இப்போ அவனுக்கு இது பிடிச்சிருக்கா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கொஸ்டின் 3 கேட்டிருக்கேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உன்னால் இதை செய்ய முடியுமா? உன்னால் இதை செய்ய முடியுமா? Can you do this? உன்னால் இதை செய்ய முடியுமா? Can you do this? ஆமா, என்னால் இதை செய்ய முடியும். ஆமா, என்னால் இதை செய்ய முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Yes, I can do this. Yes, I can do this. இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது. இல்லை, என்னால் இது செய்ய முடியாது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? No, I cannot do this. No, I cannot do this. இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது. உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? உனக்கு எப்படி தெரியும்? How do you know? உனக்கு எப்படி தெரியும்ப்பா அப்படிங்கிறோம் இல்லையா? How do you know? நீ எப்போ வருவ? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க. When will you come? நீ எப்போ வருவ? When will you come? நீ எப்போ வருவ? When will you come? நான் திங்கட்கிழமை வருவேன். நான் திங்கட்கிழமை வருவேன்ப்பா அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க. I will come on Monday. I will come on Monday. நான் திங்கட்கிழமை வருவேன். I will come on Monday. நான் திங்கட்கிழமை வருவேன். I will come on Monday. வேலையெல்லாம் எப்படி இருக்கு? வேலையெல்லாம் எப்படி இருக்கு? இது எப்படி இங்கிலீஷில் சொல்ல பார்க்கலாம் வாங்க. How about your work? How about your work? உங்கள் வேலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? How about your work? நல்லா போயிட்டுருக்கு. என் வேலையெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குப்பா. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க. என் வேலையெல்லாம் நல்லா போயிட்டுருக்குப்பா, அதாவது நல்லா போயிட்டுருக்கு. இட்ஸ் கோயிங் வெல். இட்ஸ் கோயிங் வெல். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமைப்பா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம்? இன்னைக்கு என்ன கிழமை? வாட் டே இஸ் டுடே? வாட் டே இஸ் டுடே? இன்னைக்கு என்ன கிழமை? வாட் டே இஸ் டுடே? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஃப்ரைடே. இட்ஸ் ஃப்ரைடே. இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு சனிக்கிழமை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்காச்சும் போயிட்டு வந்துட்டா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஐ ரீச்டு ஹோம். ஐ ரீச்டு ஹோம். எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ ரீச்டு ஹோம். என்ன நடக்குது? அதாவது என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வாட்ஸ் ஹேப்பனிங். என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? வாட்ஸ் ஹேப்பனிங். அதை இங்கிலீஷில் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறோம். இதை சாப்பிடாதீர்கள், இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். டோன்ட் ஈட் திஸ். இது சாப்பிடாதீர்கள். டோன்ட் ஈட் திஸ். என் கூட பேசாத. யார் மேலேயாவது கோவமாக இருந்தால் என் கூட பேசாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. என் கூட பேசாத. என் கூட பேசு. என் கூட பேசுப்பா அப்படிங்கிறோம் இல்லையா? என் கூட பேசு. இதை வந்து நீங்கள் எப்படி கமெண்டில் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா. உங்களுக்கான கொஷின் கேட்டிருக்கோம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள். சே சாரி. மன்னிப்பு கேள். சே சாரி. எப்படி போகிறது?
எப்படி போகிறதுனே தெரியலப்பா அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ எப்படி போகிறது? ஹவு டு கோ? எப்படி போகிறது? ஹவு டு கோ? நான் போகலாமா, நான் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மே ஐ கோ? ஒரு ரூமை விட்டோ அல்லது வேறு எங்கேயாவது விட்டோ நான் போகலாமானா மே ஐ கோ? நான் இப்படித்தான், நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். திஸ் இஸ் ஹவ் ஐ எம். திஸ் இஸ் ஹவ் ஐ எம். நான் இப்படித்தான். திஸ் இஸ் ஹவ் ஐ எம். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.